ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிஒன் இஸ் ஃபைன். இந்த வீடியோல வந்து எதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்கி அண்ட் நயன்தாரா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நயன்தாரா அவங்களுடைய அட்ரோசிட்டிஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே இதா இருக்குங்க. அதை வந்து யூஸ்வலா வந்து யாரையுமே வந்து பிளேம் பண்ணி பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா வந்து அடுத்தவங்களை தப்பா சொல்றதுனால நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கணும், அடுத்தவங்களை தேவையில்லாம வந்து இது பண்ணக்கூடாது. பட் அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அவங்க பேச வச்சிருவாங்க போல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து அவங்க ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஃபெமினைன். அதுல வந்து அவங்களோட ஈவெண்ட் தான், அவங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க போயிருக்காங்க. அதுல வந்து அவங்க நிறைய பேர் வந்து அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்பா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் நிறைய அதுல என்னென்ன விஷயங்கள் நடந்தது எல்லாமே வந்து நெகட்டிவா நடந்த விஷயங்களை நிறைய பேர் ஷேர் பண்றாங்க, பண்ணியிருந்தாங்க. பாக்குறப்ப இதுல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்கள்லாம் ஏன் இப்படி ஆயிட்டாங்க? நம்ம எல்லாரும் வந்து எல்லா இடங்களையும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி பயங்கரமா எல்லாருமே பேசுவோம் இல்லையா. இப்போ ரீசெண்டா பிரியங்கா அண்ட் மணிமேகலை அவங்களாம் வந்து எல்லாரும் வந்து மணிமேகலை அவங்க வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டான பொண்ணு அப்படி இப்படி எல்லாம் நம்ம வந்து பேசி பார்த்தோம். அப்படி இருக்கப்ப எல்லாருக்கும் சுயமரியாதை அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அது வந்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல மட்டும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மற்ற இடங்களையும் தேவை. முக்கியமா இந்த செலிபிரிட்டி இவங்கெல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு பொருட்டாவே கருதுறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவங்களெல்லாம் நீங்க ஏன் இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியவே இல்லை. அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். ஃபர்ஸ்ட் அதை எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து நிறைய விஷயம் நான் நோட் பண்ண, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒருத்தங்க நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து நம்மளுடைய குணங்கள். நம்ம ஒருத்தவங்களை பார்த்தா எக்ஸைட்மெண்ட் ஆகி உடனே வந்து அவங்கள போயிட்டு அப்படிலாம் சொல்றது. பட் அவங்க அந்த மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா. இப்போ நயன்தாராவா இருக்கட்டும், விக்னேஷ் அவரா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நடக்கிற பர்சனல்ஸ் எல்லாமே வந்து நிறைய இடங்கள்ல ஈவன் வந்து அவங்க குழந்தை பசங்க பேரு வச்சதெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூல நான் பார்த்திருக்கேன். எங்க பசங்களுக்கு நாங்க பேர் வைக்கிறோம், அதுக்கு இவங்க யார் வந்து ரியாக்ட் பண்றதுக்கு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு. நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு பர்சனல் வச்சுக்கிற வரைக்கும் தான் அது பர்சனல். பிரைவசியா இருக்க வரைக்கும் தான் அது பர்சனல். நீங்க எப்போ ஒரு வந்து பொது மேடையில அதை வந்து வெளிக்கொண்டு வரீங்களோ அப்ப அது பர்சனல் கிடையாது. எல்லாரும் உங்களை வந்து கமெண்ட் பண்ணதான் செய்வாங்க. அதுல நல்ல கமெண்ட்டும் இருக்கும், கெட்ட கமெண்ட்டும் இருக்கும், சரிங்களா. அப்ப நீங்க எல்லாத்துக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஒரு விஷயத்த பண்றீங்க, போடுறீங்க, அதை அப்லோட் பண்றீங்க, வீடியோவா இருக்கட்டும், எதா இருந்தாலும். அப்படி இருக்கிறப்ப நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு மத்தவங்களை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அந்த மாதிரி யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, சரிங்களா. இப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு வருவோம். அந்த ஈவெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப டைம் எடுத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 6 மணி நேரம். இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு வரோம்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓகே, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 6 மணி நேரம் ஒரு ஈவெண்ட்டுக்கு லேட்டா வருது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பவே ஓவர் தாங்க, சரியா. அதுல முதல் தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் அவங்க கண்டக்ட் பண்றாங்கன்னா அதுல முதல்ல பஞ்சுவலா இருக்கணும். ஓகே, அந்த பஞ்சுவல் தவறிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கணும். அதுவும் 2வதா வருத்தம் தெரிவிக்கல. 3வது ஒரு எல்லாரும் வந்து போட்டோ எடுக்க வரணுங்கிறப்ப அப்படி என்ன இலக்காரமா எல்லாரையும் போட்டோ தானே எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கி அவரு சொல்லியிருக்காரு. 4வது வந்துட்டு ஒரு தம்பி வந்து பேசுறாரு, அவங்க எல்லாம் நார்மல் மனிதர்கள் இல்ல, நீங்க வந்து எப்படி வந்து அவங்களை வந்து இது பண்ணலாம், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபாய்க்கு கூவ சொன்னா அவர் வந்து 50,000 ரூபாய்க்கு கூவிருக்காரு, சரிங்களா. அப்படி வந்து அவர் பேசுறப்ப அதுக்கு அதை வந்து தடுத்து பேசவும் இல்லை, சரிப்பா விடுங்க அப்படின்னு நீங்க அதை சொல்லவும் இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதெல்லாம் என்ன ஆட்டிடியூடுன்னே தெரியல. நீ பாருங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நயன்தாரா எல்லார்கிட்டையும் பணம் இருக்கு, உங்களோட பெரிய பெரிய கோடீஸ்வரங்களா இருக்காங்க. ஆனா வந்து நீங்க பண்றதெல்லாம் எந்த இதுல எடுத்துக்கிறதுனே தெரியவே இல்லை. முக்கியமா நம்ம மக்களுக்கு தான் சொல்லணும். ஒரு 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 ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க, அதுக்கு அவங்க லேட்டா வர்றாங்கன்னா அவ்வளவு டைம் எடுத்து நீங்க எல்லாரும் அங்கே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம போறபடி போவோம்ப்பா, அவங்க எல்லாம் யாரு, நமக்காக காத்துட்டு இருக்கவங்க தானே, பொறுமையா இருக்கட்டும், இப்ப என்ன அவசரம் அப்படிங்கிற அலட்சியம் அவங்களுக்கு வந்துடும். என்னைக்குமே நம்மளை அலட்சியப்படுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து மத்தவங்களுக்கு தயவு செஞ்சு கொடுத்துடவே கொடுக்காதீங்க. உங்க வீட்டுல எல்லாரும் ஒரு அம்மா வந்து கொஞ்ச நேரம் வந்து தம்பி இதை கூட்டு போப்பா, என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? நீங்க யாராச்சும் உடனே ஓடி வந்துடுறீங்கல்ல. ஒரு 1/2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு, அம்மாவை கூட்டுவா, அக்காவை கூட்டுவானா, டைம் ஆச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு எல்லாரும் ஓடி வந்துடுறீங்கல்ல. ஆனா யாரோ ஒருத்தங்க நயன்தாரா அவங்கனால உங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. அப்படி இருக்கப்ப அவங்களுக்காக ஏன் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளவு நேரம் இது பண்ணணும்? நீங்க ஒரு செலிபிரிட்டியை வந்து உங்களை மதிக்கக்கூடிய எல்லாரையும் நீங்க 100 மடங்கு மதிக்கலாம், சரிங்களா. உங்களை மதிக்காத யாரையும் நீங்க அப்படி தாங்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இன்ஃபுளுசர் வந்தாங்களா, ஏன்பா நீங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பெருசுதான், சரியா. காக்காக்கு கோடி ரூபாய் காசு கொடுத்தா கூட கலர் ஆயிடும், தெரியுங்களா. உங்களுக்குள்ளேயே நயன்தாரா இருக்காங்க, எல்லா பெண்களுக்குள்ளேயும் 100 நயன்தாரா இருக்காங்க. நயன்தாரா மட்டும்தான் வந்துட்டு உலக அழகின்னு கிடையாது, சரிங்களா. அவங்க போறவங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே சில்க் சுமிதான்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியுமா எனக்கு. இப்ப இருக்க ஃபேஷன் எல்லாமே அவங்கதான் வந்து அவங்க அந்த காலத்திலேயே போட்டுட்டாங்க. இப்ப இருக்க மாதிரி மீடியாஸ் எல்லாம் அப்ப இருந்திருந்தா அவங்க கூட பெரிய ப்ராப்ளம் ஆயிருப்பாங்க. ஆனா அவங்க கூட இந்த மாதிரி
அட்ராசிட்டி எல்லாம் பண்ணலப்பா. அவங்க எல்லாம் அந்த காலத்துல இன்ன வரைக்கும் அவங்க புகழ் பாடுறோம் நம்ம எல்லாருமே. சரியா? அதனால பணம், பதவி, புகழ் இது இருந்தா எப்படியெல்லாம் மனிதர்களை மாத்துதுன்னு இவங்களுடைய கதையே ஒரு உதாரணம் இல்லையா? அப்புறம் நிறைய இடங்கள்ல அவங்க சொல்லி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். நான் ஒரு பொண்ணா இருந்து தனியா இருந்து போராடி பெருசா இது பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நயன்தாரா மட்டும் தனியா நின்னு பெண்ணா இருந்து போராடலைங்க. நிறைய பெண்கள் வந்து ரியல் லைஃப்ல வந்துட்டு தனியா உங்களுக்காச்சும் 4 ஆண்கள் வந்து ஒரு பிரேக்கப்புக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஆண்கள் துணையே இல்லாம பெண்கள் வந்து தனியா நின்று சாதிக்கிறவங்க இன்னுமே வந்து ரியல் லைஃப்ல இருக்கதான் செய்யறாங்க. அதனால நீங்க மட்டும்தான் பெருசு ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட்ல வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த ஒரு மைண்ட் செட்டை தயவு செஞ்சு கீழே இறக்குங்க. ஓகே? பணம் இருந்துட்டா மட்டும் எல்லாம் வந்துடாது. நான் இன்னைக்கு பணம் இருக்கவங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு பணமே இல்லாம இருப்பாங்க, எங்கேயோ போயிடுவாங்க. கடவுள் எங்கேயோ கொண்டு போயிடுவார். அதனால என்னைக்கும் இருக்க வேண்டிய நல்ல குணம் வந்து அடக்கம் தான். அதை முதல்ல கத்துக்கங்க. எப்ப பார்த்தாலும் இதேதான், எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் சரி உடனே இவ உங்களை பத்தி தான். இதுல வேற ஒரு பிஸ்கட் கம்பெனில வேற ஆடு வேற, இதுல வந்து பிஸ்கட் சாப்பிடுங்க சூப்பர் ஸ்டார் ஆகுங்க. என்னப்பா ஆடுன்னு அப்படி கொடுக்குறீங்க? முதல்ல மக்களை முட்டாளாக்குற இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு நிப்பாட்டுக்கங்க. எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்றதுன்னா அதுக்குன்னு ஒரு கரெக்டா ஒண்ணு பண்ணுங்க. ஓடாத படத்தை எடுத்த டைரக்டர் எல்லாம் வச்சு பிஸ்கட் எடுத்து சூப்பர் ஸ்டார், எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியுமா வாழ்க்கையில? என்ன கதை கட்டுறீங்க? சொல்றது எல்லாம் நாங்களா எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு எல்லாம்? எதை சொன்னாலும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுப்பாங்கன்னு தெரியுதா? ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு எங்கெங்கோ பார்த்து 50, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க எல்லாம் புலியில இருந்து தோண்டி எடுத்து கண்டென்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாம் வச்சு வந்து பயங்கரமா இங்க கலவரமே நடந்துட்டு இருக்கு. நீங்க வேற ஏன்பா இப்படி படுத்துறீங்க? அதனால தயவு செஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த தம்பி வந்துட்டு ரொம்ப முக்கியமா அவரை வந்து சொல்லுவோம், 5 ரூபாய்க்கு சொன்னா 50,000க்கு கூனாரு இல்லையா? அவர்கிட்ட தம்பி இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்காக தான் இந்த பதிவு முக்கியமா. மேடம் வந்து நார்மல் பர்சன் கிடையாது. அவங்க வந்து எவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்கறேன் தம்பி, நீங்க நார்மல் பர்சன் கிடையாது. அவங்க என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டாங்களா? இல்ல தேவ தூதர் அவரு, இல்ல வந்து கடவுளா? என்ன நார்மல் பர்சன் இல்ல. மக்கள் குடுக்குற வரைக்கும் தான் நயன்தாரா பெரிய ஆள். சரிங்களா? மக்கள் நினைச்சா நயன்தாரா பெரிய ஆளே கிடையாது. நம்ம தான் வாழ வச்சிருக்கோம். அப்ப நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கணும் அது. அப்புறம் வந்து முக்கியமா வந்துட்டு நாங்க வந்துட்டு நயன்தாரா வந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. என்னப்பா கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்னால இதை டாலரேட்டே பண்ண முடியல. என்ன பஸ்ல வந்தீங்களா? அந்த மாட்டு வண்டி மாதிரி ஓடுது அந்த பஸ்ல வந்தீங்களா? 8 மணி நேரம் டிராவல் பண்ணி வரதெல்லாம் 16 மணி நேரம் வருது, அந்த பஸ்ல வந்தீங்களா? அதனால டைம் ஆச்சா? கஷ்டப்பட்டு வந்தீங்களா? இல்ல வந்துட்டு 2, 3 பிள்ளைங்க வச்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சமைச்சு போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்ல மாமனார் மாமியார் இவங்க நாத்தனார் இவங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டு அவங்களுக்கு 10 வேலை பண்ணி வந்தீங்களா? இல்ல 8 மணி நேரம் 9 மணி நேரம் போய் டியூட்டியில இருந்துட்டு வந்தீங்களா? அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு டிராவல் டைம் பண்ணிட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஒரு பஸ் பிடிச்சி இந்த ஊர்ல வந்து பஸ் வர்றதுக்கே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி வெயிட் பண்ணி போயிட்டு வந்து ஈவெண்ட்டுக்கு வந்தீங்களா? என்ன கஷ்டம்? இல்ல வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல போற வேண்டிய இடம் எல்லாம் மெட்ரோ போடுறதுனால வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. சரிங்களா? அந்த மாதிரி சுத்தி வளைச்சு சுத்தி வந்தீங்களா? இல்ல அது டங்ஸ்டன் மதுரையில வந்து நடக்குது இல்லையா? மதுரையில வந்து டங்ஸ்டன் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுல போய் மக்களுக்கு வந்து உறுதுணையா நீங்களும் அந்த போராட்ட களத்துல குதிச்சுட்டு வந்தீங்களா? என்ன கஷ்டப்பட்டு வந்தீங்க? ஏன்பா தம்பி, பேசணுங்கிறதுக்காக எல்லாரும் பேசக்கூடாது. சரியா? பேசணுங்கிறதுக்காக காசு கொடுத்தீங்க, ஓகே. உங்களுக்கு வந்து அவங்க வந்து சம்பளம் கொடுக்குறாங்கன்னு அதுக்காக இருந்து கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட ஒரு விஷயத்த பண்ணணும். சரியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் பாருங்க, உடனே இதுல நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நயன்தாரா சொன்னா மட்டும் இந்த பெண் அப்படிலாம் கிடையாதுங்க. நயன்தாரா எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணா எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. அந்த மாதிரியான பொறாமைகளோ போட்டிகளோ கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு. சரிங்களா? ஆனா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து யாரு வந்து நல்ல விஷயம் பண்ணாலும் அதை புகழ்றதுக்கு நாங்க ரெடி. ஆனா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி புகழ்வாங்க உங்களை? சொல்லுங்க பாக்கலாம். இதெல்லாம் எப்படி இருக்கு? மக்களே எல்லாரும் தெளிவா கேட்டுக்கங்க. முக்கியமா வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் தம்பிங்களா தங்கச்சிங்களா கேட்டுக்கங்க. அவங்க மட்டும்தான் எல்லாம் நினைக்காது. உங்களை மதிக்காத யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல உள்ள நம்ம அம்மா அப்பா அக்கா தங்கச்சி ஒய்ஃப் இவங்க பிள்ளைங்க இவங்க தான் இவங்களுக்கு கொடுக்குற மரியாதையோட எல்லாம் நீங்க அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஒய்யாரத்துல தூக்கி வைக்கணும். யாரும் இங்க அடிச்சுக்கல. சரியா? முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை அவங்க வந்து மதிக்கல, இவ்வளவு டைம் எடுத்து வர்றாங்கன்னா அவ்வளவு டைம் நீங்க ஏன் வெயிட் பண்ணீங்க? வந்திருந்தா உங்களுடைய வேல்யூ இங்க தெரிஞ்சிருக்குள்ள உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? கரெக்டான டைத்துக்கு இனிமே போகணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல. அங்க எதுக்கு பார்த்து உட்காந்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன சொல்றது தெரியல. நீங்க எல்லாம் எப்போ நாங்களும் நான் பாக்குறோம் எப்பதான் இந்த தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா,
இளைஞர்களின் கையில தான் வந்துட்டு நாடே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் இப்படி செலிபிரிட்டி பின்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம நாட்டை யோசிச்சு பாருங்க. இனிமே வர ஜென்ரேஷனா இருக்கட்டும், எல்லாரும் வந்துட்டு எப்படி வந்து நம்ம நாட்டு நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம நாடு, நம்ம சொசைட்டி, நம்ம வாழ்ற வாழ்க்கை, எல்லாரும் உங்களை நம்பி இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு இதை தான் நான் ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறேன். அதனால எல்லாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஓகே. ஆனா அவங்கனால ஒரு ரூபாய் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்கள வச்சுட்டு ஏன் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க இப்படி? சில அவங்களுடைய தொழில் அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக வந்துட்டு அவங்க கடவுள் ஆயிட மாட்டாங்க. அவங்க நார்மல் பர்சன் இல்லையே சொல்றாங்க. நார்மல் பர்சன் இல்லாத ஒருத்தங்களை நீங்க ஏன் போய் பார்க்கணும்? அப்ப நீங்க நார்மல் இல்லையேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ், ப்ளீஸ். உங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கோங்க, நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.